ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டத்தலை. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போஸ்டர்லயோ ட்ரெய்லர்லயோ பார்த்த மாதிரி கதை கிடையாது. முற்றிலும் மாறுபட்ட பயங்கரமான ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல அமைஞ்சிருக்கு. படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்க ரிவ்யூவா ஃபுல்லா பாருங்க. இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அருண் விஜய், தன்யா ரவிச்சந்திரன், சித்தி அட்னானி, யோகேஷ், இப்படி நிறைய பேர் இந்த படத்துல லீட் ரோலா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல தன்னை யார் யாருன்னே தெரிஞ்சுக்காத ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வறுமையில ரோட்ல சந்திக்கிறாங்க. அப்படி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கமாகி கிடைக்கிற வேலைகளை செஞ்சு வாழ்ந்து வர்றாங்க. ஒரு நேரம் வரும்ல, அந்த நேரம் வரும்போது அருண் விஜய் காளி அப்படிங்கிற கதாபாத்திரம் அவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. ஹீரோயின் சித்தி இட்னானி அவங்க தான் ஒரு மாடர்ன் ஆகணும் அப்படிங்கிறத குறிக்கோளா வச்சுக்கிட்டு கிடைக்கிற எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ ஊருக்கு போயிருந்த காளி திரும்ப வந்தாச்சு, தன்னோட லவ்வரை சந்திக்க வந்துட்டாரு. அப்போ சித்தி அட்னானி என்ன சொல்லிடுறாங்க, நான் உன்னை லவ் பண்றேன் தான், ஆனா பணம் ரொம்ப முக்கியம், எப்படியாச்சும் பெரிய மாடர்ன் ஆகணும் அப்படின்னு நான் ஹோட்டல்ல எல்லாம் வேலை பார்க்குறேன், உன்னால என்ன பணக்காரியா வாழ வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட காளி தன்னால முடியும், ஆனா இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன், இவ இப்படி கேட்டுட்டா அப்படிங்கிற வருத்தத்தோட போய்கிட்டு இருப்பாரு. அப்போ கார்ல வர்றவங்க ஒருத்தவங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அங்கதான் உபேந்திரா அப்படிங்கிற இன்னொரு அருண் விஜய் வராரு. அங்கதான் டைட்டில் கார்டுமே ரெட்டத்தலை அப்படின்னு போடுறாங்க. ரொம்ப ரசிக்கும்படியா இப்படிதான் படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சந்திச்சுக்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உபேந்திரா ஆன அருண் விஜய் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், கோவால அவரை மிஞ்சின ஒரு ரவுடிசம் கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய லீடரா அவரு இருக்காரு. இப்போ காலியான அருண் விஜய் அவர்கிட்ட சொல்றாரு, நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க, என் கூட வா அப்படின்னு சொல்லி, பொண்ணுங்கள் எல்லாம் நம்ப கூடாது, காரையும் மாத்தணும் பொண்ணையும் மாத்தணும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றாரு. ஆனா காலியான அருண் விஜய் தனக்கு எதுவுமே தேவையில்லை, அவன் மட்டும்தான் வேணும்னு ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. சரின்னு உபேந்திரா கொடுக்கக்கூடிய காரையும் ஒரு நாள் வேலட் எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க, நல்லா வாழுன்னு சொல்லி அனுப்பினோன்னையும் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவரு நல்லபடியா ஊரை சுத்துறாரு. இப்போ ரெண்டாவது அருண் விஜய உபேந்திராவை காலியான அருண் விஜய் ஹீரோயின்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா, அவனை கொன்னுட்டா அவன் இடத்துல நீ தானே இருப்ப, அவனோட பணம் சொத்து எல்லாம் நமக்கு தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் வாழ்றதே உனக்காகத்தான் அப்படிங்கிற ஃபீலிங்ல இந்த அருண் விஜய் அவரை கொண்டுடுறாரு. இப்ப அந்த இடத்துல நம்ம காளி போயிட்டாரு, அதாவது போலீஸ் தேடி வந்துடுறாங்க. இந்த மாதிரி நீங்க 14 நாள் நீங்க பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கீங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் சைன் பண்ணணும், ஏன் வரல, டெய்லி ரெகுலரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. எதுக்கு சைன் பண்ணணும், என்ன விஷயம், என்ன மர்டரு, எதுக்காக நடந்தது அப்படின்னு அந்த கேஸ் ஃபைலை வாங்கி ஃபுல் டீட்டெயில்ஸா படிக்கிறாரு. கோவால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாதா அவரோட பொண்ணோட மாப்பிள்ளைய கொண்டுட்டாரு. அதுக்காண்டி அந்த கேங் உபேந்திராவை கொல்றதுக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ காளி அருண் விஜய் நல்லா மாட்டிக்கிட்டாரு. இதோட இன்டர்வென்ஷன் வருதுங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா, ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், பேக்ரவுண்ட் மியூசிக் எங்கேயுமே சலிச்சு போகாம நம்மளை ரொம்ப ரசிக்கும்படியா படத்தை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கு. இறந்து போன உபேந்திரா அருண் விஜய்க்கு ஒரு சைடு கால் இருக்காது. இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்க காளி அருண் விஜய்க்கு அந்த நெகட்டிவ் கிடையாது. எப்படி தெரிய வருது, இவர் எப்படி மாற்றாரு, இவர் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு கதை ரொம்ப ஃபாஸ்டா போக ஒரு வழியில அந்த வில்லனும் போலீஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இது உபேந்திரா அருண் விஜய் இல்ல, அவரும் தலைமறைவா இருக்காரு, அதை நீ தான் சொல்லணும், அவனை எங்க அப்படின்னு சொல்லி காளி அருண் விஜயை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அடிச்சு எல்லாமே கேட்குறாங்க. இந்த காளி அருண் விஜய் நான் அவரை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட காதலியும் பணம் தான் முக்கியம், நீ தேவையில்லை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்படி செகண்ட் ஹாஃப்ல பல சிக்கல்ல மாட்டிக்கிட்ட காளி அருண் விஜய் கிளைமேக்ஸ்ல உபேந்திரா அருண் விஜய் திரும்ப வந்தாரா வரலையா, என்ன ஆச்சு, இல்ல மூணாவதா ஒரு அருண் விஜய் வந்தாரா, சின்ன வயசுல ஊருக்கு போன அந்த காளி அருண் விஜய் யாரு, அவர் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எதுக்காக திரும்ப வந்தாரு, இப்படி பல ட்விஸ்டுகளை செகண்ட் ஹாஃப்ல வச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, ரெட்டத்தலையா அருண் விஜய்க்கு இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான ஹாலிவுட் படமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. படத்தை பார்த்த சிலர் குட் பேட் அகிலி அஜித் சார் நடிச்ச அந்த படம் மாதிரி ரொம்ப வேகமா விறுவிறுப்பா இருக்கு அப்படின்னு சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. படத்தை கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், நிறைய ட்விஸ்ட் இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல வச்சு பண்ணிருக்காங்க. அருண் விஜய் ஃபேனுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமா அமைஞ்சிருக்கு. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.